Para
Bye.
மூடி மறைக்கல் சமூகத்திலே கொண்டு வந்ததால் நன்றோடு சோதரிப்போம். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இயேசு நல்லவர் என்றும் Yeah.
என்றும் நடத்துவார். தரங்களை பராவார், சீரான பாதை நடத்திடுவார். தரங்களை பராவார், சீரான பாதை நடத்திடுவார். தேசம் நல்லதா இது மட்டுமாக நடத்தினதுக்காக நன்றியோடு சோதரிப்போம். அபிஷேகம் மாம்சமான யாவரும் அருவனையின் காலமிலே துயாவியால் நிரப்பிடுவே. கடைசியான அபிஷேகம் மாம்சமான யாவரும் அருவனையின் காலமிலே துயாவியால் நிரப்பிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. பெருங்குகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை காக்கிறே, அதிகாரம் தந்திடுவே, தரிசனம்
வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அருள்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகமாகியே ஆகாம் பயந்திடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அருள்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகமாகியே ஆகாம் பயந்திடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலை மேலே அக்னி ஜாலையை நான் வாங்கினேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே சீனாய் மலை மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக வந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே Thank you, Lord. Hallelujah, நன்றியோடு அவரை யோசிப்பார். Hallelujah, hallelujah. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணை மணி போல பாதுகாத்து Hallelujah, தேவன் இதுவரையில நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவரை நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து ஹல்லேலூயா நம்மை நடத்தி கொண்டு வந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மனமாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாம நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்லி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி எதிரே சரிதானையா, இதுவரை உதவினீரே. எதிரே சரிதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் எங்களையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் எங்களையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி மறவாம நினைத்தீரையா, மறவாம நன்றி சொல்லி பலவீன நேரங்களில் தர தந்தீரையா. பலவீன நேரங்களில் தர தந்தீரையா. சுகமானி சுகமானி கல்புகளா சுகமானி எங்கொடுங்க மருத்துவனீரே. சுகமானி சுகமானி கல்புகளா சுகமானி எங்கொடுங்க
நீர் எங்களை மறவாமல் எங்களை நடத்துகிறீரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ஈஸ்வரனே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, தந்தையே, தலையிட செய்தவரீரே. தகப்பனே, தந்தையே, தலையிட செய்தவரீரே. Yeah.
தலைகளை நிமிர்த்து நடக்கப்பட்டது ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. அவரை நன்றியோட அவர் நன்றியோட ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரம் பிடித்து வழி நடத்த கர்த்தரை கைகோடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்த கர்த்தரை கைகோடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. கரைபார்த்த நீதிரைகள் அறிவித்தீர். கரைபார்த்த நீதிரைகள் அறிவித்தீர். கர்த்தரை அழைத்து செல்கிறார். கர்த்தரை அழைத்து செல்கிறார். ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. தாங்களுக்கு பாதைகளை காட்டுவார். தாங்களோட ஞானத்தாலே நிரப்புவார். தாங்களுக்கு பாதைகளை காட்டுவார். தாங்களோட ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையில் நடத்துவார். நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். தேர் போல நம்பாடி தொடருவார். தேர் போல நம்பாடி தொடருவார். ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. எந்த பக்கம் போனாலும் உலகிற்கு இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உலகிற்கு இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போது நடத்துவார். நம்மை இறுதி வரை எப்போது நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. கரம் பிடித்து வழி நடத்த கர்த்தரை கைகோடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்த கர்த்தரை கைகோடு துதிப்பாடி போற்றுவோம். ஹalleluya. கரம் பிடித்து நம்மை வழி நடத்தின ஆண்டவர் இந்த 6 நாட்கள் ஹalleluya கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த 7ஆம் நாளிலோ அவருக்கு நன்றி செலுத்தும்படி நாம வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி இல்லாத இருதயம் இருளடைந்து விடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. நம்ம இருதயம் இருள் அடையாதபடிக்கு ஹalleluya அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு ஹalleluya ஹalleluya. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே
முகத்தை அல்லேலூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது சொல்லி அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி நாம பார்ப்போம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நெருக்கத்தின் சூழ்நிலையா இருந்தாலும், அல்லேலூயா அல்லேலூயா, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்ப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவரது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தம்மை தேடக்கூடிய உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க முடியாது. தேவன் நடுவே உணவிக்கின்றார். மத்தியிலே ஆசீர்வாதம் முடியாது இறங்கி வந்ததற்காக தேவ சேனை சபை வசனம் ஊழியங்களை கட்டலாம். குடும்பமாக ஜனங்கள் ஆராதனைகளை கொண்டிருக்கிற வைராக்கியத்தை காரணம் பிளாக்கியம் பெறுகிறது. ஒரு எழுப்புதல் சபைகளிலே ஈர்க்கப்பட்டு ஜனங்களுக்கு ஒரு தாமதமாக விசாரத்தின் ஆதியம் கர்த்தாவே வருகை மிக சமீபமாக தண்ணீர் ஆண்டவரை ஒருவரும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தாமதப்படுத்தி எல்லா மனுஷர்களும் தேசங்கள் ரசிக்க தேசத்தின் தலைவர்கள் சபைகள் உயிர்ப்பித்தார்கள். தேசத்திலே படகு வரக்கூடிய கொள்ளநோய் வியாதிகள் பட்டுக்கொள்ளும். இயற்கையினால் அதாவது பேரழிவுக்கு ஜனங்களை பாதுகாத்து சிறுமையின் கலங்களில்
சங்கீதம் 115. சங்கீதம் 115 சங்கீதம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் மித்தமும் உமது சத்தியத்தின் மித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்போது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுக்கு வாயிருந்தும் பேசாது, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவர்களுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவர்களுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினாலே சத்தமிடவும் மாட்டாது. சமாதானத்தை இழந்து சண்டையும் சச்சரவும் போராட்டங்களும் வாழ்க்கையில நடந்து வரும்போது நம்பிக்கை யாருக்கு? கர்த்தரை நீ கர்த்தரை கர்த்தரை நம்பின அந்த சாஸ்திரா மேஷா காவியத்தினை பார்த்தீங்கன்னா அக்கினி விவாதிச்சு கிடைக்கும். ஆராதிக்கிற தேவன் நம்ப கர்த்தர் நம்மை காக்கிறவர், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம் பட்சத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாக. அதாவது நம்பிக்கை 10, 2வது தான் அது உருவாக்கும் விசுவாசம். விசுவாசம் தேவனை பிரியம், தேவனை பிரியம் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் சாட்சிகள் இருக்குமானால் சாட்சி இருந்தா அந்த கருத்துடைய வார்த்தைக்கு நேராக ஒரு கான்டாக்ட் முடிச்சுட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க கன்சீவா இருந்தா 9 months 15ஆம் தேதி போல டெலிவரி டேட் வர வெள்ளிக்கிழமை. அவங்க பிளட் 10 லிட்டர் பிளட் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னா என்கிட்டயும் அதை நைட்டு பேசியிருந்தா நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நான் எது சொன்னாலும் அவ கேட்பா, வேணாம்னு சொன்னா செய்வாண்டா. அவங்க என்ன பண்ணான்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு மருந்து நம்பிக்கை வாங்கிட்டு சொல்லி மருந்து எடுத்து சொன்னாங்க. அப்படின்னு டாக்டர் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க எங்க வெளியில போறதுனால நாங்க போனேன். என்ன கூப்பிட்டு வரியா நீ ஹாஸ்பிட்டல் போலாம் ரெண்டு எடுத்துன்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் வேணான்ற மனசு சரியில்லை. அவங்க கூப்பிடும் போது போகக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி நான் சொல்லி அவங்க கேட்கல. இல்லடி ரெடி எடுத்துறா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பயத்திலேயே அவ பயந்து போய் என்னை கூட்டிட்டு போயிட்டா. அவங்க பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் எழுதுற வரைக்குமே நான் இருந்தேன். பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு தான் அவங்க வீட்டுல போனேன். அப்புறம் அவங்க கரெக்டா அந்த மருந்து ஏற்றும் போது குழந்தையோட இசிஜி செக் பண்ணும் போது இருந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 11 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து மாமியார் வந்திருக்காங்க. பெரிய டாக்டர் யாரும் முதல்ல என் மருமகளுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கு, வாமிட்டிங் நிக்கல, திரும்பி ஜோரம் நிக்கல, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் பெரிய டாக்டர் வந்து பாத்துருக்காங்க. பாத்துருக்கும் போது ஹார்ட் பீட் செக் பண்ணிருக்காங்க. ஹார்ட் பீட் பார்த்தா குழந்தையோடது இல்ல, சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. வெளியில அனுப்பிச்சு விட்டு பார்த்தா ஹார்ட் பீட் குழந்தைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்பி வந்து அது கூட அவங்க 2 பேருக்குமே தெரியல, தங்கச்சி வீட்டுக்காருக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. ஹார்ட் பீட் இல்லைன்னா என்னன்னு என்ன கேக்குறாங்க, என்ன ஆச்சு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் முதல்ல ஜோமனது அங்கிளுக்கு தான் போன் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி ஆயிருக்கு சொல்றாங்க, ஹார்ட் பீட் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி வந்து ஹாஸ்பிட்டல்லயே டாக்டர் கூப்பிட்டு எங்களை பேசுறாங்க. இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்ல, குழந்தை வயிற்றுலயே இறந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப நாங்க அவங்கள கேக்குறோம், எங்க அவங்க தானே நாங்க வந்தோம், அன்னைக்கு ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்காம அடுத்த
மாதிரி டெலிவரி கொடுத்துட்டு இந்த மாதிரி குழந்தை இறந்துச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க இயற்கைக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தை இறந்துச்சுன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பொறுப்பில்லை. அந்த மருந்து நாங்கதான் ஒன்றும் நாங்க சொன்னோம். குழந்தை நான் அவளை 2 தெரு வரைக்கும் நடக்க வச்சுதான் கூப்பிட்டு வந்தேன். அவன் நல்லா தான் வந்தா. இல்ல ஏதாவது வைரஸ் ஃபீவர் வந்திருக்கும். அவன் எதுவுமே இல்ல. நான் 2 தெரு வரைக்கும் நடக்க வச்சுதாவா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்தேன். நீங்க எதை இப்படி பேசுறீங்க அலட்சியமா அப்படின்ட்டு. குழந்தை இறந்து போச்சு. ஆனா எவ்வளவு ப்ராப்ளம் சொன்னாங்க குழந்தைக்கு. ஆனா ஒரு பிரச்சனையுமே இல்ல. 3 மாசம் 4 மாசம் மூக்கு பிரச்சனை, தண்டு வளரல, எவ்வளவு ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆனா ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா பிறக்கும் போது எந்த ஒரு குறையுமே இல்ல. நல்லா அழகா எல்லா உருவமும் அழகா தான் இருக்கு. குழந்தை இருந்தது பார்த்தோம். 3 நாள் அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 3 நாளுக்குமே அந்த மருந்தோட எஃபெக்ட் குறையல. அது அவங்களுக்கு தெரியவே இல்லை போல. அப்புறம் அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. 3 நாள் போன ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அவளுக்கு பழைக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ரிட்டன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போய் கேட்கும் போது சொல்றாங்க, இது வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அங்க போறதா இல்ல வேற ஹாஸ்பிட்டல் போறதான்னு ஒரு குழப்பமா இருந்தது. ஆனா அந்த வேலையில கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஞாபகத்தை கொடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் போகாத படிக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க நம்பிக்கை டாக்டர் செய்த தப்பு அப்படியே தெரிவித்த தப்பு அது வைரஸ் ஜடம் வந்ததுனாலதான் படிச்சவங்க செய்த ஒரு காரியம் தப்ப கூட அவங்க சரிங்க பாத கொஞ்சம் கடினமா நடந்துட்டா அதுக்கு வேற ஒரு கேஸ் வச்சு உங்க குழந்தைய கையில கொடுத்தோம்னே எடுத்து போட்டேன். 2வது இன்னொரு காரியம் கர்த்தர் நம்மளை தாங்க கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு அவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை அதிகமா. ஏன்னா நம்ம இதுல போதிக்கிறோம் தெரியாது. மற்ற ஜனங்களை போல இருந்தா என்னுடைய நிலைமை என்னுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை அவர் கர்த்தர். ஞானமுள்ள ஒரு டாக்டர்களை எங்களுக்கு தாங்கன்றது சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு டாக்டரை எங்களுக்கு இருக்காங்க. கர்த்தர் நமக்காக எப்படி ஆபரகாமுடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்குக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புனது போல நம்ம வார்த்தையை கேட்டு ஒரு தூதனை தேவன் முன்ன அனுப்பி நம்பிக்கை அதுதான். நம்பிக்கை கர்த்தர் தேர்தலாம் இருக்கும். நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. ஒண்ணு சத்துடைய வல்லமைகள் இருக்கு. இந்த டாக்டர்களாக கண்டுபிடிக்க முடியாது. டாக்டராக கண்டுபிடிக்கிற சில காரியம் நானே பார்த்து ஸ்கேன்ல ஒண்ணு தெளிவா இல்லை. திருப்பி 2-3 முறை இருக்கிற ஆளுநரும் நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரியைகள் காரணம் பிள்ளைக்கு வேண்டிய ஆரோக்கியத்துக்கு நல்ல தைரியம் ஆராதனை அவசியம். ஆனா நமக்கு என்ன கிடையாதுன்னா அந்த ஆராதனையில பங்கெடுக்கிற மேலமே இல்லை. ஆராதனையே கிடையாது. நிறைய ஜனங்கள் எப்ப வரும் நம்ம பார்த்து 14:2 என்ன வாசிக்கணும்? தேவனை தேடுகிற என்ன பாக்குறாங்க? எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு பாக்குறாங்க. ஐயோ 1000 கணக்குல வந்துட்டாங்க ஜனங்க பாக்குறாங்க. யாரு தேடுறது? என்ன உணர்வு? எது தேடுது? எனக்கு நன்மை குறைவா இருக்கு. கர்த்தரை தேடுறதுக்கு ஒண்ணும் குறைவு. அப்ப நிறைய பதவியானது இருக்கு. வாழ்க்கையில குறைவு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில அன்புல குறைவு இருக்கு.
ஆரோக்கியத்துல குறைவு இருக்கு, ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கு, என் வேலைகளில குறைவுகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஒரு வாரம், ஒரு நாள் போகுது, ஒரு வருஷம் வரப்போகுது. பாதுகாப்பு அவர்தான் விரோதமா எழும்பக்கூடிய ஆயுதங்களை ஒன்றும் வாய்க்காமல் போக்கும்படியாக செய்கிறவர். அவர்தான் அவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காற்றையும் கொந்தளிப்புகளையும் அமர்ப்படுத்துகிறவர். அவருடைய அடித்தளத்துல நம்ம வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல பிரச்சனைகள் வரும்போது இயேசுவின் நாமத்தை வாயினால உச்சரிக்கிறதற்கு நாம வெட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா உரத்த சத்தமா நாங்க சொல்றோம். பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரன் சொல்லுவார், எனக்கு உடம்பு காய்ச்சல் இது போல பலவீனங்கள் வந்தா முதல்ல நான் செய்யற ஒரு காரியம் இருக்கிறது. என்ன செய்வாரானா, 2 பெட்மன் பாட்டை எழுதி வைக்க ரொம்ப சத்தமா பாடி பிடிக்கிறதுல அது உடம்பெல்லாம் வேணும். அந்த ஜுரம் காணாம. ஏன்னா புதி எங்க இருக்கிறதோ அங்க சத்து இருக்கிற சிதறடிக்கப்பட்டு போகும். அந்த ஜுரம் ஒரு சத்து போல நம்மளை பலவீனப்படுத்துது, நம்மளை பயமுறுத்துது, நம்மளை தடுமாற பண்ணுது, நம்மளை சரிவகத்தை செய்யுது. இப்படியாப்பட்ட சத்துருக்கு விரோதமா எழும்புனா காற்று உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. தேவன் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடி போகட்டும் என்று சங்கீதம் 68:1 சொல்லப்பட்டபடி நாம சொல்லணும். தேவனை உயர்த்தணும், தேவனை பாடி மையப்படுத்தணும். சத்துருக்களாகிய இந்த பலவீனங்கள் நம்ம எல்லைகளை விட்டு ஓடுகிறதற்கு, தேவன் எழுதுவதற்கு துதி பாடக்கூடியவர்களாக மாறுங்க. உள்ளம் கலங்கும் போது குறுக்கு வழியில சமாதானத்தை தேட நாம முயற்சிக்க கூடாது. இதுல அமைதி, மன அமைதி கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு பலவிதமான காரியத்தை எடுத்து போறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம், குடிக்கலாம், மதம், சிகரெட்டு, இது போல ராத்திரி வஸ்துக்களை தேடி போறவங்க இன்னும் பல நிலைகளில எப்படியாவது இந்த வேதனையை நீக்கில அவங்க இறைப்பாட விரும்புகிறார்கள். வேதனை அதிகப்படுத்துமே தவிர ஒருபோதும் தெய்வீக சமாதானத்தையோ நிரந்தர சந்தோஷத்தையோ நமக்கு அது கொடுக்கவே கொடுக்காது. இத்தனை ஜனங்களுக்கு விரோதமான சத்துருக்களும் விரோதங்களும் பெருகி சமாதானம் எழுந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஜனங்கள் ஒருங்கிணைப்பட்டாங்க. 2 நாளாகவும் 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு அவர் உங்களை விட்டுவிடுவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று தீர்மானம் எடுத்தாங்க. போராட்டம், யுத்த காலம், பிரச்சனை, நெருக்கம், இது போன்ற நிலைகளில நாங்க பார்த்துக்கலாம் சொல்லலாங்க. நாங்க அவங்க கேட்கிறோம், அப்படியெல்லாம் அவங்க பேசல. கர்த்தரை தேடுவதற்கு ஒருங்கிடப்பட்டாங்க. கர்த்தரை அவங்க சார்ந்து நின்னாங்க. ஆண்டவரை வாக்கு கொடுத்தார். எரேமியா 31:2 நீங்க பாத்தீங்கன்னா, பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இறக்கப்பட்டது.
வனாந்தரத்தில் இறக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்ல போறாங்க? அப்ப இன்னைக்கு இந்த வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். பற்பல காத்திருந்தாலே பல கொந்தளிப்புகள் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சிதைத்து போட்டிருக்கலாம். பலவிதமான புயல்கள் ஒரு பயத்தை வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கலாம். பற்பல யுத்த களத்துல நிற்கிறது போல உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கட்டளை எடுப்போம். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையை தேவன் சொல்றார், நீங்கள் மனத்தாழ்ந்து கொள்ள நம்ம என்னதான் பண்ணாலும் ஊருக்கு ஊருக்கு எவ்வளவுதான் நீ உயர்த்த வந்தானே யாருதான். அப்ப தேவனை போல நீ என்ன பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு நீ என்ன பண்ண முடியாது. அப்போ எப்பவுமே தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடிய அந்த மன தாழ்மை உன்னை பெரிய மேன்மையான இடங்களில உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கும். அதுல பாருங்க, தேவ சமூகத்துல நம்ம நிற்கிறோம், காலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா ராத்திரியா அவர் தாங்கினாரு, காலையில ஒரு புதிய நாளை தந்தாரு. அந்த புதிய நாளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த நாளையும் இந்த காலத்துல ஒத்து கொடுத்துறேன், இந்த நாளையும் நடத்தணும், என்னை நடத்துக்க என்ன முடியாது ஆண்டவரே கேட்ட அந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. எதெல்லாம் மனுஷனால கூடாதோ அதெல்லாம் தேவனால இந்த வாக்கின்படி அவரை பொருட்படுத்த எதிர்பார்க்க ஒரு காரியம் இருப்பாங்க. நானும் ஒரு கூட்டுல வாழாங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களா இருந்தீங்க. கர்த்தர் மனத்தாழ்மை உள்ளவர்கள் காணிக்க நேரம் காணிக்க இருவைக்கும் அதிலை பழிவார்
காணிக்கை வேலைக்காக மக்கள் நன்றி தகப்பனே. அப்பா இந்த கொடுத்திருக்கிற சனங்களே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, அவன் கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அம்மா கொடுக்க எடுத்து தேவ பிரியமா நீங்க வந்தது போல தேவகம் கொடுத்த ஒவ்வொரு சனங்களையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். ஏசு மூலம் சொல்லிக்கிறேன். நல்லதாகவே ஆகும். ஆசீர்வாதம் போல முன்னதாக குழந்தைய நாம் பிரதிஷ்டை பண்ண போறோம். முக்கியமான நேரம் குழந்தைய நீங்க அந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சி சடங்கு கிடையாது. தேவனுக்கு முன்பாக நீ பண்ணக்கூடிய உடன்படிக்கை தான் இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சி. கர்த்தர் கொடுத்த பிள்ளை கர்த்தருடைய கர்ப்பத்தின் கனி என்பதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை எனக்கு உன் விருப்பத்துக்கு வராம கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்று கர்த்தருக்காக இதை நீ வளர்ந்தீங்க. இந்த பிள்ளை வளர்ச்சிய வளரும்போது கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளில நீங்க உங்களை வெளிப்படுத்தி பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வாதமாக காணப்படுகிறீங்க. பிள்ளைகளை ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் சபை கூடுதலையும் வழி நடத்துவதற்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கிறீங்க. எங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கையில தேவனை மகிழ்ச்சிக்கு முன்னோடியாக காணப்படுகிறார். சரி, இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பாதப்படியில இந்த குழந்தையை கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளையோடு ஆண்டவரே மகிழன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ந்து கலிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மேன்மையும் கனமும் சபையாகி நாங்கள் இந்த பிள்ளைக்கு ஜெபிக்கக்கூடிய உத்தரவாதம் உங்கள் சமூகத்தில் அதுவே மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்துல தேவ சமூகத்துல மகிழன் என்ற வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் மகிழ்ந்து வாழ்வு சுகமா இருக்கு. இதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால எபித்து பிள்ளைய இதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பெயர்ல அபிஷேகித்து பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து ஆசீர்வதியும் எல்லா மகிமையும் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவிக்கிறேன். தேவன் காரியம் பிள்ளைக்காக தாய்க்காக பிள்ளைகளுடைய தகப்பனுக்காக ரசிக்கப்படுவதற்காக எல்லாவற்றுக்காகவும் சபையில பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும். தனிப்பட்ட ஜபத்துல நிமித்தையும் சேர்த்து குழந்தைக்காகவும் ஜபம் பண்ணுங்க. நாட்டுமாருடைய கருத்தை முழுவதுமே கருத்தை செய்த சகோதரர்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும்
வந்திருக்கிற அனைவரும் குடும்பங்களும் என்றும் பிரிந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள். ஆகாரத்தை கொடுப்பதற்கு